இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்க்கரை பொங்கல் செய்யலாம். நான் இன்றைக்கி பாலும் தண்ணியும் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் வெறும் தண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெறும் பால் யூஸ் பண்ணலாம். அக்கரை வடிசல் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு நெய், அது கூட முந்திரி திராட்சை வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு எடுத்துக்கலாம். சைடில் நான் பால் காசியிருக்கேன், பால் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இன்றைக்கி நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் பைத்தியம் பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா மாறி வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டு வந்ததுக்கு 4 ஏலக்காய் இடித்து எடுத்து வந்துக்கலாம். இடித்த ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் அரிசியும் பைத்தம்பருப்பும் அளந்தோம் அதே கப்பில் இப்போ 4 கப்பு வெல்லம், உடச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 கப்பு, 1 கப்பு அரிசி, 1 கப்பு பைத்தம்பருப்பு, மொத்தம் 2 கப்பு எடுத்தோம் அளவு. அதுக்கு 4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன், 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், 2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கொதித்து வர ஸ்டேஜில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான சக்கரை பொங்கல் ரெடி. நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கினேன், உங்கள் விருப்பம். நீங்கள் குக்கரில் வச்சு விசில் விடலாம், அப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக குண்டால் அப்படியே சோறு வடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.